الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل وسلم. ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله رضينا بالله ربا بالإسلام دينا بمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا بمحيي الدين عبد القادر الجيلاني شيخا ومرشدا. قال الله تعالى في القرآن العظيم فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تهنوا ولا تحزنوا وأنتم الأعلون إن كنتم مؤمنين. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم يوشك الأمم أن تداعى عليكم كما تداعى الآكلة إلى قصتها أو كما قال عليه الصلاة والسلام. சங்கைக்கும் மிகுந்த மேன்மைக்கும் இருத்தான் அல்லாஹ்வின் மேலான நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மேலான அருளும் அவனின் கருணையும் கண்மணி முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சத்திய வழியை சருகாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், முத்தகீன்கள், முஃமினீன்கள் இங்கு சொல்லப்படக்கூடிய எங்கெல்லாம் இருந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்களோ அத்தகையோர் மீதும் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் வந்து சேரட்டுமாக. எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் அவனுடைய மேலான கருணையினால் நம்மையும் நம்மை ஈண்டெடுத்த பெற்றோர்களையும் மனைவி மக்களையும் சகோதர சகோதரிகளையும் உற்றார் உறவினர்களையும் கடல் கடந்திருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்களையும் பிற மாநிலத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்களையும் உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண் பெண்களையும் எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் எல்லா நேரத்திலும் சந்தர்ப்பத்திலும் இடத்திலும் ஹதரிலும் சஃபரிலும் அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாத்து அருள்வானாக. வாழும் காலமெல்லாம் உடல் ஆபியத்தோடு ஆரோக்கியத்தோடு அவனை நின்று வணங்கி வழிபட்டு சாலிஹீன்களோடு சேர்ந்து வாழும் நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கும் நம் மனைவி மக்களுக்கும் நம் சந்ததிகளுக்கும் வாழடி வாழையாக தந்தருள்வானாக. எல்லா விதமான கடன்களை விட்டும், கஷ்டங்களை விட்டும், கவலைகளை விட்டும், நோய்களை விட்டும், ஆபத்துகளை விட்டும், எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை விட்டும் அல்லாஹ் நம்மையும் உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண் பெண்களையும் இன்னும் ஏழைய மக்களையும் ரப்பல் ஆலமீன் பாதுகாத்து அருள்வானாக. மன நிம்மதியோடு நிறைவோடு வாழும் பாக்கியத்தை அல்லாஹ் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. ஆட்சியாளர்களுடைய அந்த ஆட்சித்தன்மையினுடைய அந்த தன்மையை ரப்பல் ஆலமீன் அவர்களுடைய உள்ளத்தில் இரக்கம் என்ற நல்ல உயர்ந்த தன்மையை அல்லாஹ் போட்டு மக்களுக்கு மத்தியிலே நீதத்தோடு ஆட்சி செய்யும் ஆட்சியாளர் அல்லாஹ் நியமித்து தந்தருவானாக. சங்கை மிகுந்தவர்களே, சென்ற வாரம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எந்த விதத்திலெல்லாம் எப்பொழுதெல்லாம் எப்படியெல்லாம் உதவி செய்கிறான் என்பதை நாம் சொன்னோம், செயல்படுத்தோம். நம்முடைய வாழ்க்கையில்
அவனை வணங்கி வள்ளல் நபிக்கு வழிபட்டு அந்த வழிமுறையில் நம்முடைய வாழ்க்கை இருக்குமேயானால் உலகத்தில் நிச்சயம் வெற்றி உண்டு, ஆகிரத்தில் உயர்வு உண்டு என்பதில் சந்தேகமில்லை. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையில் ஈமானில் உறுதியையும் அவனுக்கு வழிபட்டு வல்லல் நபியின் வழி நடந்து நம்முடைய வாழ்க்கையின் எல்லா விதத்திலும் இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹ் வெற்றியை தந்தருவானார். சங்கை மிகுந்தவர்களே, இன்றைய வாரத்தினுடைய தலையங்கம் மார்க்கமா இயக்கமா? மார்க்கம் என்ன சொல்கிறது? நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இயக்கம் கொண்டு வாழ்கிறோம், இயக்கத்தின் அடிப்படையில் வாழ்கிறோம், மார்க்கத்தின் அடிப்படையில் வாழ்வோமையானால் உண்மையிலே நமக்கு வெற்றி. சங்கை மிகுந்தவர்களே, இயக்கம் அல்ல மார்க்கம், மார்க்கம்தான் இயக்கம். எந்த மனிதனும் மார்க்கத்தின் அடிப்படையில் வாழ்வானையானால் அல்லாஹ்வுடைய உதவி இருந்து கொண்டே இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தன் திருமறையில் சொல்லி காட்டும் பொழுது சொல்வான், வலா தஹினு வலா தஹ்ஸனு வ அன்தும் லஅலூன். எந்த கவலையும் வேண்டாம், எந்த துக்கமும் வேண்டாம், எந்த பயமும் வேண்டாம், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். இன் குன்தும் முஃமினீன், உண்மையான நீங்கள் முஃமினாக இருப்பீர்களேயானால், உண்மையான மார்க்கப்பற்றுடையவர்களாக இருப்பீர்களேயானால், உங்களுடைய வாழ்க்கை உண்மையான முஃமினோடு இருப்பீர்களேயானால், மார்க்கப்பற்றோடு இருப்பீர்களேயானால் நீங்கள் தான் வெற்றியாளர்கள் என்பதை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லித் தருகிறான். மார்க்கம் என்பது அல்லாஹ்வும் ரசூலும் நிர்ணயித்தது, இயக்கம் என்பது மனிதர்களால் இயக்கியது. நம்முடைய வாழ்க்கை இயக்கத்தின் அடிப்படையில் அல்ல, மார்க்கத்தின் அடிப்படையில். எங்கே இருக்கிறவர்களே, குடியுரிமை சட்டத்தின் கீழ் நாம் குடியுரிமை சட்டத்தின் எதிர்ப்பாக நாம் நடக்குகின்ற பொழுது அங்கு 1000 பேர்கள் கூடினார்கள், இங்கு 1000 பேர்கள் கூடினோம், பெரும் கூட்டம் திரண்டோம் என்று நாம் சொல்லிக் கொள்கிறோம். பெரும் கூட்டத்தால் வெற்றி அல்ல, உள்ளத்தில் ஈமானால் வெற்றி என்பது சந்தேகமில்லை. நம்முடைய வாழ்க்கையில் ஈமானில் உறுதி இருக்குமேயானால் கூட்டத்தை கொண்டு வெற்றி அல்ல. கோமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலம், அவர்கள் கலந்து கொண்ட அந்த நேரத்தில் ஹுனைன் என்று சொல்லக்கூடிய ஃபதஹ் மக்காவிற்கு முன்னாடி ஒரு போர் நடந்தது. ஹுனைன் என்று சொல்லக்கூடிய அந்த ஹிஜ்ரி 8 ஆரம்பத்தில் அந்த போர் நடக்கின்ற பொழுது இஸ்லாமியர்கள் 12000 பேர்கள் இருந்தார்கள். 1000 பேர், 12000 பேர்கள் இருந்தாங்க. எதிரிகள் வெறும் 4000 பேர்கள். அப்ப எத்தனை மடங்கு அதிகம்? 2 மடங்கு அதிகம். அப்படித்தானே? எதிரிகள் 4000 பேர்கள், முஸ்லிம்கள், இஸ்லாமியர்கள், சஹாபிகள் 12000 பேர்கள். இந்த 12000 பேர்கள் கொண்ட இந்த கூட்டத்தினர்கள் சில பேர்கள் நினைத்துக் கொண்டார்கள், நாம் 12000 பேர்கள் இருக்கிறோம், நாம் பெரும் படையினர்களாக இருக்கிறோம், பெரும் கூட்டத்தினர்களாக இருக்கிறோம். எதிரிகள் காவிர்கள் வெறும் 4000 பேர்கள் தான் இருக்கிறார்கள். 2 மடங்குகள் நாம் உயர்வாக இருக்கிறோம், நிச்சயம் வெற்றி நமக்கு என்பதை அவர்கள் ஊர்ஜிதம் கொண்டார்கள். அப்படித்தானே? கொஞ்சம் கூட்டம் அதிகமாயிட்டா நாம துள்ற துள்ளு, நாம வர்றது. அவர்கள் நினைத்தார்கள் 12000 பேர்கள் நாம் இருக்கிறோம், எதிரிகள் 4000 பேர்கள் தான் இருக்கிறார்கள் என்று சில பேர்கள் நினைத்துக் கொண்டார்கள். அந்த ஹுனைனுடைய ஆரம்ப நேரத்தில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இப்படி நினைத்த காரணத்தால் சிதறி ஓடச் செய்தார். கூட்டத்தை யார் கலந்திருக்கிறாங்க? யார் இருக்கிறாங்க? அண்ணலம் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹி சத்தம் நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. சில கட்டத்தில் ஆரம்ப நேரத்தில் கூட்டம் சிதறி ஓடியது. சில சஹாபிகள் அண்ணலம் பெருமானை சுற்றி வளைத்துக் கொண்டார்கள். என்ன, ரசூலுல்லாஹ்க்கு பாதிப்பு வந்துடக்கூடாது, தாகா நபிக்கு பாதிப்பு வந்துவிடக் கூடாது என்ற அடிப்படையில் சில சஹாபிகள் அண்ணலம் பெருமானை சுற்றி வளைத்துக் கொண்டார்கள். சிதறி ஓடுகிறார்கள் சஹாபிகள். 4000 பேர்கள் 12000 பேர்களை விரட்டுகிறார்கள். நினைச்சது என்ன? நீங்க நினைச்சாங்க 12000 பேர்கள் இருக்கிறோம், நிச்சயம் வெற்றி நமக்கு என்று நினைத்தார்கள். அல்லாஹ் இப்படி ஒரு புரட்டினான்.
4000 பேருக்கு எதிராக 12000 பேருக்கு இருக்கிறோம் என்று நினைத்தீர்களா? இதோ பாருங்கள் என்பது போன்று உண்டான அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு கட்டத்தில் சிதறி ஓடச் செய்தான். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் உரத்த குரலில் சப்தமிட்டார்கள். சஹாபிகளுக்கு சப்தமிட்டார்கள். இன்னும் சொன்னார்கள், சஹாபிகளுக்கு மத்தியில் சையதுனா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொல்ல சொன்னார்கள், சப்தமிடுங்கள் சஹாபிகளை ஒன்று கூடும்படி. சிதறி ஓடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, நீங்க உரத்த குரலில் சப்தமிடுங்கள், உங்கள் குரல் அல்லாஹ் ஒலிக்கச் செய்வான். சிதறி சென்ற அந்த சஹாபிகள் எல்லாம் ஒன்று கூடுவார்கள். அண்ணலம் பெருமான் இப்படி சொன்னார்கள், அன நபியுல்லா கதிர் அன இப்னு அப்துல் முத்தலிப். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சப்தமிட்டார்கள், யாரும் ஓட வேண்டாம், இதோ நபி இருக்கிறேன், நபி இருக்கிறேன், நான் அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்வின் நபி, அப்துல் முத்தலிபுடைய மகன், நான் நபி என்பதில் சந்தேகமில்லை, பொய் இல்லை, வாருங்கள் என்று நபி அவர்கள் சப்தம் இடுகிறார்கள். சையதுனா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் சப்தம் இடுகிறாங்க. சிதறி ஓடிய அந்த சஹாபிகள் எல்லாம் ஒன்று திரண்டார்கள். மீண்டும் இரண்டாவது ஹதீஸ் முஹத்திஸீன்கள் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவாங்க, இப்படி சிதறி ஓடிய நேரத்தில் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய சப்தத்தை அல்லாஹ் எந்த அளவுக்கு ஒளி பெறச் செய்தான் என்று சொன்னால், எதிரொலிக்க செய்தான் என்று சொன்னால் 3 மைல் அளவுக்கு ஒளி செய்தான். இன்னைக்கு மைக் இல்லாமல் வெளியே சப்தம் கேட்கறது இல்லை. உள்மைக்கு இருந்தால் தான் உள்ள மட்டும் கேட்கும், வெளிமைக்கு இருந்தாலும் அடுத்த தெருவுக்கு கேட்காது. உதாரணமாக ஜனநாயக கேட்குமா கேட்கலாம் தெரியல. ஆனால் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய சப்தத்தை அந்த நேரத்தில் அல்லாஹ் இப்படி ஒரு புரட்டினான், 3 மைல் அளவிற்கு அந்த சப்தத்தை அல்லாஹ் ஒலிக்க செய்தான். எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் இயக்கத்தால் இயங்குகிறோம், பெரும் படையினர்களாக இருக்கிறோம் என்பது அல்ல. ஈமானில் உறுதியாக இருப்போமையானால் அல்லாஹ் நிச்சயம் நமக்கு வெற்றி தருவான். துஆவில் நாம் இருப்போமையானால் நிச்சயம் அல்லாஹ் வெற்றி தருவான். அந்த படை சிதறிய பொழுது மீண்டும் ஒன்று ஒருங்கிணைத்து அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். சொல்லுகின்ற போது அல்லாஹ் சொல்றான், ஃபமா துக்னியல் மின்கும் ஆயாத்து ஃபிஅத்தின் கஸீரா. எப்பா, நீங்க பெரும் படையினர்களாக இருக்கிறோம், நாம் தான் வெற்றி பெறுவோம் என்று நினைத்தீர்கள். பெரும் படையை கொண்டு அல்ல, உங்களில் சில பேர்கள் ஈமானில் உறுதியாக இருந்த காரணத்தால் அல்லாஹ் அந்த சஹாபிகளுக்கு சொல்றான். அப்படி நினைக்க கூடாது. சஹாபிகள் சில நினைப்பு வந்துட்டாலே அல்லாஹ் மாற்றிடுவான். ஏன்னா பரிசுத்தமானவங்கள் அல்லவா அவங்க எல்லாம். நீங்க இப்படி நினைச்சீங்க சில பேர்கள். அந்த சஹாபிகளுடைய கூட்டத்தில் ஈமானில் உறுதி உள்ளவர்கள் இருந்த காரணத்தால் மிக பெரும் வெற்றியை நாம் தந்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் நம் எல்லோரையும் ஈமானில் உறுதி மிக்கவர்களாக ஆக்கியாருவானாக. எங்கே மிக்கவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் சோதிக்கிறான். சோதனை இருக்குமே, ஆனால் சோதனை விட்டும் பாதுகாப்பு பெறுவதற்கு அல்லாஹ் அதனுடைய வலிமையை நமக்கு தந்திருக்கிறான். துஆ கேள், நான் தருகிறேன். செய் என்னிடத்தில் துஆ, கேள் என்னிடத்தில் வெற்றியை நான் தருகிறேன். நீ உண்மையானவனாக இருந்தால், உண்மையான முஃமினாக இருந்தால் உனக்கு கவலை இல்லை, துக்கம் இல்லை, பயம் இல்லை. நான் இருக்கிறேன் உனக்கு. உண்மையான முஃமினாக இருப்பீர்களே ஆனால் வெற்றியை நானே தருகிறேன். நீங்கள் தான் உயர்ந்தவர் என்பதை ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் சஹாபிகளுக்கு மத்தியில் இப்படி ஒரு உரையை நிகழ்த்தினார்கள். என் அருமை தோழர்களே, யூஷிக்குல் உமம் அன் ததா அலைக்கும், உங்களில் மீது ஒரு கூட்டம் சாடுவார்கள். ரசூலா சொல்றாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் அந்த ஒரு கூட்டம் உங்கள் மீது சாடுவார்கள், உங்களை எதிர்ப்பார்கள். எது போல தெரியுமா? அந்த சஹாபிகிட்ட சொல்றாங்க, ஒரு கூட்டம், எதிரிகள் கூட்டம் உங்கள் மீது சாடுவார்கள், உங்கள் மீது உங்களை தாக்க வருவார்கள். எது போல தெரியுமா? ஒரு உணவு தட்டு இருக்க, அந்த உணவு தட்டை நோக்கி ஒரு பெரும் கூட்டம் எப்படி அடிபோட்டுக் கொண்டு அந்த உணவை எடுப்பதற்கு முண்டி அடித்துக் கொள்வார்களோ. ஒரு மரவ சாப்பாடு தான் இருக்குது, அல்லது ஒரு மரவ நிரம்பத்தை ஒரு கனி வசதி இருக்குன்னு சொன்னா இத்தனை பேர் எப்படி முண்டி அடித்துக் கொள்வோம்? சாக்லேட் இருக்குன்னு சொன்னா முண்டி அடித்துக் கொள்வோம் இல்லையா? உதாரணத்துக்கு தான் அவர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு உணவு தட்டை நோக்கி ஒரு பெரும் கூட்டம் எப்படி முண்டி அடித்துக் கொண்டு அதை எடுப்பதற்கு முயல்வார்களோ அதுபோன்று ஒரு கூட்டம், எதிரி கூட்டம் உங்களை தாக்குவார்கள் சொல்றாங்க, உங்கள் மீது சாடுவார்கள். சஹாபிகிட்ட சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே சஹாபிகள் கேட்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ், ஓ மின் கில்லத்தின் நஹ்னு யௌமைதின், அன்றைய நாளில் நாங்கள் குறைவாக இருப்போமா என்று கேட்கிறாங்க. குறைவே இருந்தால் நிறைய உள்ளவங்க தாக்க வருவாங்க.
கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பல் அன்தும் கஸீர், நீங்கள் மிகைப்பாக இருப்பீர்கள், பெருங்கூட்டமாக இருப்பீர்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பெருங்கூட்டமாக இருப்பீர்கள். இப்படி இருந்த பொழுதும் கூட அந்த எதிரிகள் உங்களை தாக்குவார்கள், தாக்க வருவார்கள். சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் பெருங்கூட்டமாக இருந்த பொழுதும் கூடவா அந்த சிறு கூட்டம் எங்களை தாக்குவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏன் தெரியுமா, உங்களுடைய உள்ளத்தில், அந்த எதிரிகளுடைய உள்ளத்தில் உங்களை பற்றி உண்டான பயத்தை அல்லாஹ் கலட்டி விடுவார். இஸ்லாமியர்களுக்கு அவங்க பயப்பட மாட்டாங்க. ரசூல் அழகா சொன்னாங்க, உங்கள் மீது உண்டான பயத்தை எதிரிகளுடைய உள்ளத்தில் இருந்து அல்லாஹ் எடுத்து விடுவான். நீங்கள் மேய்ப்பாக இருப்பீர்கள். எது போல தெரியுமா, கடல் நுரையை போன்று மேய்ப்பாக இருந்தாலும் கூட பலகீனமாக இருப்பீர்கள். நிரப்பமா இருப்போம், கடல் நுரை நிறைய இருக்கும். கடல் நுரை இருந்தாலும் கூட அது பலம் இருக்குமா? பலம் இருக்காது, பலகீனமாக இருக்கும். பலகீனமாக எப்படி கடல் நுரை, நீரின் நுரை எப்படி பலகீனமாக இருக்குமோ அதுபோன்று நீங்கள் நிரப்பமாக இருந்தாலும் கூட நீங்கள் பலகீனமாக இருப்பீர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒன்று சஹாபிகள் கேட்டால், யா ரசூலல்லாஹ், அப்படியா, நாங்கள் பலகீனமாக இருப்போம், அவர்கள் தாக்குவார்கள், அவர்கள் தாக்க வருவார்கள், எங்கள் இஸ்லாமியர்களை பற்றி உண்டான பயத்தை அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்திலிருந்து எடுத்து விடுவார். இன்னொரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ரசூல் சொல்லிட்டு சொன்னாங்க, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா உங்களுடைய உள்ளத்துல ஒரு விஷயத்தை போடுவான். வல் யக்திஃபன்னல்லாஹு குலூபக்குமுல் வஹ்ர், அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்துல வஹ்ர் என்பதை போட்டு விடுவான் என்று ரசூல் சொன்னாங்க. வஹ்ர்னு சொன்னாங்க. அப்ப சஹாபிகள் கேட்டாங்க, மல் வஹ்ர் யா ரசூலல்லாஹ், வஹ்ர்னு சொன்னா என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ரெண்டு விஷயம் சொன்னாங்க. ஹுப்புத் துன்யா வ கராஹியத்துல் மௌத், துன்யாவின் ஆசை உங்களுடைய உள்ளத்தில் இருக்கும், மௌத்தின் வெறுப்பு உங்கள் உள்ளத்தில் இருக்கும். எப்பொழுது இந்த சமூகத்திற்கு மத்தியில் உண்டான ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் துன்யாவின் ஆசையும் மௌத்தினுடைய வெறுப்பும் இருக்குமோ அப்பொழுது இந்த சமூகம் பலகீனப்பட்டு போயிடுவார்கள். அல்லாஹ் நம்ம எல்லோரையும் பாதுகாத்துவானாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இந்த ரெண்டு காரியம் உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் போட்டு விடுவானால் அவர்கள் மிகைத்து விடுவார்கள். இன்றைக்கு கொஞ்சம் யோசிக்கணும். மார்க்கம் என்ன சொல்கிறது என்பது அல்ல, இயக்கம் என்ன சொல்கிறது. இஸ்திபாவில் ஹவா என்று சொல்லக்கூடிய மனோ இச்சையின் அடிப்படையில் தான் நாம் நடக்கிறோம். என் இயக்கம் தான் பெருசு, என் இயக்கம் தான் பெருசு, என் இயக்கம் தான் வலிமையானது என்று சொல்லி நாம் இயக்கத்தால் மார்க்கத்தை அழிக்க நினைக்கிறோம். சங்கேமிக்கவர்களே, இயக்கம் கொண்டல்ல மார்க்கம். மார்க்கம் என்ன சொல்கிறது? ஒற்றுமையை கைபிடித்துக் கொள்ளுங்கள், ஒற்றுமையாக நீங்கள் வாழுங்கள், ஒற்றுமையாக நீங்கள் செயல்படுவீர்களேயானால் உண்மையிலே வெற்றி நமக்கு தான். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தருவாங்க. இன்றைக்குமே நீங்கள் நம்மளுக்கு சமூகத்தின் மத்தியில் பார்த்துச்சுன்னா பல இயக்கங்கள் கொண்டு இயக்கம் பெருசா, இயக்கம் பெருசா அப்படிங்கிற அடிப்படையில் இதிலேயே பிளவுபட்டு கொண்டிருக்கிறோம். சீனா அலி பின் அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வாங்க, இஸ்தபஉல் ஹவா, மனோ இச்சையை எவன் பின்பற்றுகிறான் என்று சொன்னால் யதில்லு அனில் ஹக்கி, சத்தியத்தை விட்டும் அவன் வழிதவறி விட்டான் என்று சொன்னான். சத்தியம் கண்ணுக்கு தெரியாது, சத்தியம் கண்ணுக்கு தெரியாது, அசத்தியம் தான் அவன் கண்ணுக்கு தெரியும். எப்பொழுது ஒரு மனிதன் மனோ இச்சையை பின்பற்ற ஆரம்பித்து விடுவானேயானால் அவன் சத்தியத்தை விட்டு வழிகெடுத்து அந்த மனோ இச்சை சத்தியத்தை விட்டு வழிகெடுத்து விடும் என்பதை சீனா அலி பின் அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி தருகிறார்கள். சங்கேமிக்கவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் மார்க்கம் என்ன சொல்கிறதோ அந்த அடிப்படையில் வாழ்வோமேயானால் உண்மையிலே வெற்றி. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு விஷயத்தை சொன்னாங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி செய்கிறாங்க. இந்த சமூகத்தினுடைய நிலைப்பாடுகளை அப்படியே சொன்னாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் உஹது போர்க்களத்தில் ஷஹீதானவர்களுக்காக வேண்டி, உஹது போர்க்களத்தில் ஷஹீதானவர்களுக்காக வேண்டி, உஹது ஷஹீதானவர்களுக்கு துஆ செய்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரெண்டு விதமா எழுதுவாங்க. துஆ செய்தாங்க, இன்னொரு தடவை ஜனாஸா தொழுகை நடத்தினாங்க. உஹது ஷுஹதாக்களுக்கு ஜனாஸா தொழுகை நடத்தினாங்க. நடத்திட்டு நேராக மஸ்ஜித் நபவிக்கு வந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மெம்பரில் ஏறி உட்கார்ந்தாங்க ரசூலுல்லாஹ். ஏறி உட்கார்ந்துட்டு தன்னுடைய சஹாபிகிட்ட சொல்றாங்க, என் அருமை தோழர்களே, இன்னி ஃபரத்துக்கும் அன ஷஹீதுன் அலைக்கும், இன்ஷா அல்லாஹ் நான் கியாமத் நாளில் உங்களை எதிர்பார்ப்பேன்.
உங்களுக்கு நான் சாட்சியா இருப்பேன். வல்லாஹி இன்னீ லஅன்துரு இலா ஹவுதில் ஆன், இங்க இருந்துக்கிட்டு எனக்கு வெகுமதியாக தரக்கூடிய அந்த ஹவுதுல் கௌசரை பார்க்கிறேன். ரசூல் சொல்றாங்க. மஸ்ஜித் நபியுடைய மெம்பர் படியில் உட்கார்ந்துக்கிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இங்க இருந்துக்கிட்டு எனக்கு தரக்கூடிய ஹவுதுல் கௌசரை பார்க்கிறேன். இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இன்னொரு விஷயம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வல்லாஹி இன்னீ கத் உதீது ஹஸாயின மஃபாத்திஹில் அர்த், இந்த பூ உலகத்தினுடைய இந்த பூமியினுடைய பொக்கிஷத்தினுடைய திறவுகள் எனக்கு கொடுக்க பெற்றிருக்கிறது. ரசூல் சொல்றாங்க, ஹவுதுல் கௌசரை இங்கிருந்து பார்க்கிறேன், பூமியினுடைய திறவுகள் எனக்கு கொடுக்க பெற்றிருக்கிறது என்பதெல்லாம் சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். வல்லாஹி மா அகாஃபு அன் துஷ்ரிகு பஅத், வல்லாஹி மா அகாஃபு பஅதி அன் துஷ்ரிகு. என் அருமை தோழர்களே, எனக்கு பின்னாடி நீங்கள் இணை வைப்பீர்கள் என்று நான் பயப்படலை. என்ன சொல்றாங்க? எனக்கு பின்னாடி நீங்கள் இணை வைப்பீர்கள் என்று நான் பயப்படவில்லை. ஒரு மனுஷன் பயப்படாத என்ன பயப்படுங்க? ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி இணை வச்சிருவாங்களோ சஹாபிகளோ, அல்லாஹ் பாதுகாப்பு, அதுக்கு பின்னாடி வரக்கூடிய சமூகம் நபிக்கு பின்னாடி இணை வைத்து விடுவார்களோ என்பதைத்தானே பயப்பட வேண்டும். ஒரு நபி, ஒரு தலைவர் எனக்கு பின்னாடி கட்சி மாறிடுவாரோ அப்படித்தானே பயப்படுவார் தலைவர். தாஹா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, வல்லாஹி மா அகாஃபு பஅதி அன் துஷ்ரிகு, எனக்கு பின்னாடி நீங்கள் இணை வைப்பீர்கள் என்று நான் பயப்படல. அப்படியானால் எனக்கு பின்னாடி இணை வைப்பு அதிகமாக நடக்காது. அல்லாஹ் இணை வைப்பு மட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்துவார். சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, வலாக்கின் அகாஃபு அன் தனாஃபஸு ஃபீஹா, வலாக்கின் அகாஃபு அன் தனாஃபஸு ஃபீஹா, எனக்கு பின்னாடி நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் மோதிக்கொள்வதை நான் பயப்படுகிறேன் சொன்னாங்க. ஒருவருக்கு ஒருவர் சண்டையிட்டுக் கொள்வதை நான் பயப்படுகிறேன். ஒருவருக்கு ஒருவர் உங்களுக்கு மத்தியிலே பிளவை ஏற்படுத்த நான் பயப்படுகிறேன். ஒருவருக்கு ஒருவர் மோதிக்கொள்வதை நான் பயப்படுகிறேன். இன்றைக்கு இயக்கத்தின் மூலமாக இயக்கம் மோதிக்கொண்டிருக்கிறது அல்லவா? மார்க்கம் சொல்கிறது, ஒன்றாக நடந்து கொள், நீ ஒற்றுமையாக செயல்படுத்திக் கொள். உன் ஈமானியத்தை கொண்டு ஒற்றுமையாக செயல்பட்டால் உண்மையிலே வெற்றி. அண்ணல் பெருமாள் சொல்கிறார்கள், எனக்கு பின்னாடி நான் பயப்படாத காரியம் இணை வைப்பை நான் பயப்படவில்லை. என் சமூகத்திற்கு மத்தியில் ஒருவருக்கு ஒருவர் மோதிக்கொள்வதையும் ஒருவருக்கு ஒருவர் சண்டையிட்டுக் கொள்வதையும் ஏக்கமாக ஆரம்பிப்பேன் நான் பயப்படுகிறேன் என்பதை ஏக்கம் ரசூலா சொல்லல. அதனால ஏக்கம் சொன்னாங்க கேட்க வேண்டாம். இன்னைக்கு ஒருவருக்கு ஒருவன் சொன்னா ஒரு கட்சிக்கு ஒரு கட்சி, ஒரு கூட்டத்திற்கு இன்னொரு கூட்டம், ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் மோதிக்கொள்வதை நான் பயப்படுகிறேன் என்பதை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள். இன்றைக்கு நடக்கிறதா இல்லையா? நான் உண்மையிலே உயர்ந்தவன் என்று சொன்னால் உண்மையிலே நம்முடைய ஈமானியம் இருக்குமையானால் அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருகிறான். கூட்டத்தை கொண்டு அல்ல, நம்முடைய ஈமானியத்தை கொண்டுதான் வெற்றி. அல்லாஹ் நம் எல்லோரையும் வெற்றி ஆட்சியை தந்துடுவானாக. ஆட்சியாளர் உள்ளத்தில் அல்லாஹ் இரக்கத்தன்மையை போட்டுவிடுவான். ஒரு கட்டத்தில் ஏதாவது ஒரு காரியம் நடக்குன்னா அந்த காரியத்தை சுமூகம் பண்ணணும். ஒரு கூட்டத்தில் அல்லது ஒரு இடத்துல ஒரு காரியம் நடக்குதுன்னு சொன்னால் அந்த காரியம் நடக்கின்ற பொழுது சுமூகத்தின் அடுத்த வார்த்தை நிற்குங்க, இணக்கத்தை ஏற்படுத்தணும். நீனா நானுங்கிற பார்த்துக்கூடாது. புகாரி ஒரு ஹதீஸ் வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை நோக்கி படையெடுக்க போறாங்க. மக்காவை நோக்கி, எங்க மதியனால தான் இருக்கிறாங்க, மக்கா நபிக்கு சொந்த ஊர் அல்லவா, அப்ப மக்காவை நோக்கி படையெடுக்க போறாங்க. படையெடுக்க போறதுக்கு முன்னாடி சில படைகள் அனுப்புறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அனுப்பின பொழுது இவங்க ரசூல் தான் கிளம்ப போறாங்க. திடீரென்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அவங்களை கூப்பிட்டு சொன்னாங்க, யா அலி, அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 3 பேரையும் கூப்பிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீங்க 3 பேர் புறப்பட்டு போங்க. ரௌதத் ஹாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம், அந்த இடத்துல ஒரு பெண்மணி போயிட்டு இருக்கிறா, அந்த பெண்மணி இடத்துல ஒரு தபால் இருக்குது, ஒரு கடிதம் இருக்குது, நீங்க வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. வேகமா போறாங்க. மதீனா விட்டு புறப்பட்டு சில அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கீழே ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு வேகமா வர்றாங்க. எந்த இடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களோ அதே இடம் லைவ். அப்படிதானே நம்ம பாட்டு சொல்றா, ரௌதத் ஹாக் அந்த தோட்டத்தை ரசூல் எல்லாம் பார்க்கிறாங்க. சரிங்க, பார்த்து அந்த நிக்கிறாங்கன்னு சொல்லல, அந்த இடத்துல போய் அந்த பெண்ணை வாங்க வந்தாங்க. அப்படின்னா போயிட்டு இருக்கிறது, அங்க போய் நிற்பாங்க, இவங்க போய் சேருவாங்கன்னு தெரியுது.
இது ஆன்மீகத்துக்கு நான் போகல. இப்போ ரவுலத்து ஹாசன ரசூல்லா எந்த இடம் சொன்னாங்களோ அதே இடத்துல அந்த பெண்ணை பிடிச்சாங்க. அலி ரலியல்லாஹு கேட்டாங்க, எம்மங்கவா உங்களோட தபால் இருக்கிறத கொடுன்னு சொன்னாங்க. உங்களோட தபால் இருக்கிறத கொடுன்னு சொன்னாங்க. எங்கிட்ட தபால் இல்லை, தபால் இல்லைன்னு மறுத்துச்சு. அலி ரலியல்லாஹு எப்படிப்பட்டவங்க, நீ வீரம் கொண்டவர்கள் அல்லவா? சொன்னாங்க, நீ தரணும்னு சொன்னால் அந்த துகுரி சென்ன நாங்களா வெளியாக கொண்டு சூழ்நிலை வரும். நீ தரலன்னு சொன்னா உன்னிடத்தில் இருந்து நானாக வெளியாக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதனால கொடுத்துன்னு சொன்னாங்க. வந்தம்மா சொல்லிச்சு கொஞ்சம் நகல் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நகல் நின்று தன்னுடைய கொண்டையிலிருந்து முடியை சுற்றி வச்சு உள்ள வச்சிருக்கு. கொண்டையிலிருந்து அந்த தபால் எடுத்து கொடுத்துச்சு. நேர அந்த தபாலை கொண்டு கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இந்த 3 பேரும் வர்றாங்க. வந்து பார்த்து அந்த தபாலை பிரித்து பார்த்தா சபையில் இருக்கக்கூடிய ஹாத்திப் பின் அபி பர்தா ரலியல்லாஹு அன்ஹு, ஹாத்திப் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, மக்காவாசிக்கு எழுதியிருக்கிறாங்க. யாருக்கு எழுதியிருக்கிறா? மக்காவாசிக்கு எழுதியிருக்கிறாங்க. என்ன எழுதியிருக்காங்கன்னு சொன்னா, இதோ நபி அவர்கள் உங்களிடத்தில் போர் செய்வதற்கு படையெடுத்து வருகிறார்கள் செய்தி அனுப்புறாங்க. இப்போ நமக்கு என்ன வருது என்ன வருது? இப்போ இவ்வளோ ஒரு துரோகம் செய்து அப்படித்தானே வரும். இவ்வளோ பெரிய துரோகம் செய்தாங்க. ரசூலுல்லாஹ் கூட இருந்துக்கிட்டு, சஹாபிகள் கூட இருந்துக்கிட்டு, இந்த நேரத்தில் ஒரு படையெடுத்து ஒரு போருக்கு வருகிறார்கள் என்று தான் ஊருக்கு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. ரகசிய தொடர்பாக சொல்லி அனுப்பியிருக்காங்க அப்படின்னு தோணும். அப்படித்தானே ரசூல் இந்த பார்த்த உடனே ஹாத்திப் அபீ பர்தா ரலியல்லாஹு அன்ஹு, யா ஹாத்திப் மா ஹாதா, ரசூலை கேட்குறாங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி பதிச்சாங்க. ஹாத்திப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கூப்பிட்டுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா ஹாத்திப் மா ஹாதா, என்ன இது தபால்? இந்த ரகசியத்தை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்களா? மக்காவாசிகளுக்கு நீங்கள் தெரிவிக்கிறீர்களா? என்ன வேலை என்று கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹாத்திப் பர்தா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் சொன்னாங்க, முஹாஜிர்களான அங்க மக்காவாசி இங்க இருக்கிறாங்கல்ல, அந்த மக்காவாசிகள் இங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு அங்க சொந்த பந்தங்கள் இருக்கிறார்கள். படையெடுத்து போனா அங்க பாதுகாப்புக்கு ஆள் இருக்குது, ஆனா என் குடும்பத்துக்கு யாரும் இல்லை அவங்க சொல்றாங்க. ஹாத்திப் அபீ பர்தா சொல்றாங்க, என் குடும்பத்திற்கு ஆள் இல்லை, நான் முஹாஜிரும் அல்ல, நான் குறைஷியும் அல்ல. குறைஷிகளுக்கு அவங்க சொல்றாங்க, குறைஷிகளுக்கு அந்த மக்காவின் ஆள் இருக்கிறது. அப்படி போனால் அவங்களை பாதுகாப்பதற்கு, அவங்களை அடைக்கலம் கொடுப்பதற்கு ஆள் இருக்கிறது. ஆனால் நான் குறைஷியும் அல்ல, குறைஷியோடு சேர்ந்து வாழ்ந்தேன். நான் இப்படி தபால் எழுதிய காரணத்தால் என் குடும்பத்தினர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். நான் குறைஷி இல்லை, அதாவது சொந்தம் இருந்தால் தான் ரொம்ப நெருக்கம் இருக்கும். ஏ மறைக்கப்பா, ஏ சாம்பப்பா, ஏ ராவுத்தர் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் இல்லையா? ஒரு சொந்தம் இருக்கின்ற பொழுது, ஒரு உறவு இருக்கின்ற பொழுது, ஒரு குடும்பம் இருக்கின்ற பொழுது அரவணைப்பதற்கு ஒரு மிகுந்த ஒரு முன்னுரிமை கொடுக்கிறோம். இன்னைக்கு முன்னுரிமை கொடுக்கறது கூட இல்லை. அந்த முன்னுரிமை கொடுக்கக்கூடிய தௌஃபீக் தருவாங்க. எல்லோரையும் அரவணைப்பு. இப்போ இவங்க ஆத்துன்னு சொல்றாங்க, யார சொல்லலாம், நான் குறைஷி அல்ல, நான் குறைஷி இல்லாத காரணத்தால் என் குடும்பம் பாதுகாக்கப்படாது. குறைஷிகளோடு சேர்ந்து இருந்த இந்த தபால் போற காரணத்தால் அவங்க தெரிஞ்சுக்கிட்டா என் குடும்பத்தையும் அவங்க பாதுகாப்பாங்க. மக்கா மதீனா நடந்து புறப்பட்டு வர்றாங்க, பாவம் இந்த செய்தியை ஹாத்திப் தெரிவிச்ச காரணத்தால அவங்க குடும்பத்தையும் பாதுகாக்கணும்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த அடிப்படையில் எழுதினேன் என்று சொல்லிவிட்டு மீண்டும் சொல்றாங்க, யார சொல்லலாம், நான் முர்த்தத்தான் ஆகவில்லை, நான் மதம் மாறவில்லை, இஸ்லாம் ஆன பிறகு நான் காஃபிராக மாறவில்லை, எந்த துரோகமும் செய்யல, என் குடும்பத்திற்கு தெரிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மாத்திரம்தான் இந்த காரியத்தை நான் செய்தேன் என்று சஹாபிகளுக்கு மத்தியில ஹாத்திப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இந்த சொல்லை வாங்கிவிட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளை பார்த்து சொல்றார்கள், இன்னஹு கத் ஸதகக்கும், இந்த ஹாத்திப் உங்களிடத்தில் உண்மையை சொன்னார் என்று சொன்னாங்க. உள்ளத்தை எப்படி தெரிஞ்சிருக்காங்க பாருங்க. உங்களிடத்தில் உண்மையை சொன்னார் ஹாத்திப். எந்திரிச்சிட்டாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ் இந்த சஹாபிக்கு உண்மையை சொன்னாங்க. சொன்ன பிறகு உமர் ரலியல்லாஹு எந்திரிச்சிட்டாங்க, யா ரசூலல்லாஹ் இதல்லி அத்ரிபு உலிகஹு ஹாதல் முனாஃபிக், இந்த நயவஞ்சகம் கொண்ட இந்த தோழரை வெட்டுவதற்கு அனுமதித்தார்கள் என்று கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் இவர் உண்மையை சொன்னாருங்கன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அந்த ஆவேசம் போகல. நம்ம வர்றதை நம்ம இங்கிருந்து கிளம்புறதை தெரிவிச்சுட்டார்ல, விடக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எந்திரிச்சிட்டாங்க. கொள்றதுக்கு அனுமதித்தாங்கன்னு சொன்னாங்க. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருப்பாங்க? இன்னைக்கு நாம வேகப்படுறோம் இல்லை, நம்ம ஆவேசப்படுறோம் இல்லை. எந்த கட்டத்தில் ஆவேசப்பட வேண்டும்,
எந்த கட்டத்தில் வேகப்பட வேண்டும் என்பது கூட நமக்கு தெரியல. எங்கிருந்து நாம் வேகப்படுகிறோம் என்பது கூட நமக்கு தெரியல. ஏன் வேகப்படுகிறோம் என்பது கூட நமக்கு தெரியல. வேகப்பட வேண்டிய இடத்தில் தான் வேகப்பட வேண்டும், ஆவேசப்பட வேண்டிய இடத்தில் தான் ஆவேசப்பட வேண்டும். சுமூக அடிப்படையில் நடக்க வேண்டிய இடத்தில் சுமூகத்தை, நல்லிணக்கத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். இன்றைக்கு சமூகத்தின் மத்தியில் அது தெரியல. ஏன் சொன்னா அது ஏக்கம் வெறியாக மாறுகிறது. சமூகத்தில் ஏக்கம் வெறியாக மாறுகிறது. அந்த நம்ம எல்லோரையும் பாதுகாத்தருவாரா. மனவேதனையோடு சொல்கிறேன் சங்கேமிக்கவர்களே, ஏக்கம் வெறி வேண்டாம். அல்லாஹ் மார்க்கத்தில் உறுதியை தந்தருவாரா. ஆமீன் சொல்லுங்க. இப்படிதான் சமூகம் வீணா போய். மார்க்கத்தில் உறுதி வேண்டும், ஏக்கத்தில் உறுதி அல்ல. ஏக்கம் நாமளாக ஏற்றுக்கொண்டது, மார்க்கம் அல்லாஹ்வும் ரசூலும் தந்தது. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகள் எல்லோரும் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த கட்டத்தில் அவர் உண்மையை சொன்னார் என்று சொன்னபோது கூட வேகத்தின் வெளிப்பாடால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எந்திரிச்சு சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த முனாஃபிக்கை வெட்டுவதற்கு அனுமதித்தார்கள் என்று கேட்டபொழுது சாஹா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழருக்கு மத்தியில் அழகான ஒரு வார்த்தையை சொல்லி அமைதிப்படுத்தினார்கள். வேகப்பட்டு பிரயோஜனம் அல்ல. இன்னும் 30 ஷஹீர பத்ரா சொன்னாங்க ரசூலுல்லாஹ். யா உமர், யார் தெரியுமா? ஹாசிப், பத்ரில் கலந்து கொண்டவர் என்று சொன்னாங்க. பத்ர் போரில் கலந்து கொண்டவர். ஏன்னா பத்ர் போரில் கலந்து கொண்டவருக்கு அல்லாஹ் சொன்னான், இஹ்மலு மா ஷி'தும், நீங்கள் எதையெல்லாம் நாடுகிறீர்களோ அதையெல்லாம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவு கொடுத்தான். அவர் செய்தது மோசம் அல்ல, வெளித்தோற்றத்தில் மோசமாக தெரிகிறது, வெளித்தோற்றத்தில் துரோகமாக தெரிகிறது, வெளித்தோற்றத்தில் பகைமையாக தெரிகிறது, ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தியதாக தெரிகிறது. இல்லை இல்லை, அவர் உள்ளத்தில் உள்ளதை சொன்னார். அவர் சொன்னது உண்மை. ஆனால் பத்ர் போரில் கலந்து கொண்ட உத்தமர் என்பதை ஒப்பற்ற நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை சொன்ன உடனே உமர் எல்லாம் அப்படியே உட்கார்ந்துட்டாங்க. அவர் பத்ருங்க. இன்னைக்கு ஒரு உயர்வான ஆள்வை, அவர் உயர்வான ஆள் சொன்னா நாம அடங்கிறது தானே மரியாதை. அப்படிதானங்க. ஒரு கண்ணியமானவர், ஒரு உயர்ந்தவர், ஒரு பதவியில் உள்ளவர் என்று நாம் சொல்லுகின்ற பொழுது நாம் இயக்க அடிப்படையில் வெறித்தனத்தை காட்டிவிடக் கூடாது. சங்கேமிக்கவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மார்க்கமா இயக்கமா என்பதை விட மார்க்கம் தான் உயர்ந்தது. மார்க்கத்தில் ஒற்றுமையை காட்ட வேண்டும். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்வார்கள், நீங்கள் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? ஒரே சரீரத்தை போல, ஒரே உடலை போல நீங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னார்கள் அண்ணலம் பெருமாள். ஏன் தெரியுமா? கண்ணுக்கு வலி ஏற்பட்டால் உடல் முழுக்க வலி ஏற்படுகிறது. காலில் முள்ளு குத்தினால் மேலே இருக்கக்கூடிய கண்களில் இருந்து கண்ணீர் வடிக்கிறது. அப்படிதானங்க. ரசூல் என்ன அழகான உதாரணம் சொன்னாங்க. நீங்க ஒட்டுமொத்தமாக வாழுங்கள், பிரிந்து வாழாதீர்கள். பிரிந்து வாழ்வீர்களேயானால் இப்படித்தான் ஒரு சிறு கூட்டம் பெருக்கூட்டத்தை தாக்குவார்கள். அல்லாஹ் பாதுகாத்தருவானாக. அல்லாஹ் பாதுகாத்தருவானாக. இந்த இஸ்லாமியர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை பட்டம் வெட்டு வெளிச்சமாக காட்டுகிறார்கள். அல்லாஹ் நம்ம இந்தியர்கள் என்பதை அல்லாஹ் நமக்கு உறுதியை தந்தருவானாக, வெற்றியை தந்தருவானாக. ஆமீன் சொல்லாம் இல்லையா? இதுல தானே நமக்கு வெற்றி இருக்கிறது. இந்த சபையில ஒரு நல்லவர் இருந்தால் போதும். நான் பாவி, இந்த சபையில் ஒரு நல்லவர் இருந்தால் அவருடைய பொருட்டால் அவருக்கு வெற்றியை தந்துருவானார். இஸ்லாமியர்களை அல்லாஹ் கண்ணியத்தோடு வாழ தௌஃபீக் செய்வானார், ஒற்றுமையோடு வாழ தௌஃபீக் செய்வானார். உரத்த குரலில் ஆமீன் சொல்வதற்கு நாம் யோசிக்கிறோம் என்று சொன்னார். எவ்வளவு பெரிய நம்முடைய உள்ளத்தில் கசடுகளை வைத்திருக்கிறோம், எவ்வளவு பெரிய உள்ளத்தில் வேற்றுமையை வைத்திருக்கிறோம். உன் ஏக்கம் பெருசா, ஏக்கம் பெருசா நாம் பேசிக் கொள்கிறோமே, அதைத்தானே பார்த்து சிரித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் பல பிரிவினர்களாக இருக்கிறார்கள். ஒரு பிரிவினர்களை கையில் எடுத்துக்கொள், அந்த பிரிவினரை வைத்து நாடிட்டுக் கொள்வோம் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் இல்லாமல் பாதுகாத்தருவானாக, ஒற்றுமையோடு வாழும் சீவி தந்தல்வானாக. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உன் ஒரே சரீரத்தில் உன் உடலை போல நீ ஒற்றுமையாக இரு. கண்ணுக்கு வலி ஏற்பட்டால், கரத்துக்கு வலி ஏற்பட்டால், உள்ளத்தில் ஏற்பட்டாலும் கூட உன் உடலெல்லாம் சோர்ந்து விடுகிறது அல்லவா? ஒரு கவலை வந்துட்டா படுத்துறான் மனுஷன், ஏன்பா கவலையா இருக்குன்னு சொல்றான். அப்படிதானங்க.
உள்ளத்துல ஒரு வழி வந்துட்டா கவலையா இருக்கு, படுத்துறான் மனுஷன், எழுந்திருக்கிறதுக்கு யோசிக்கிறான், தூக்கி விடுகிறோம், கால் சோர்ந்து போய் இருக்கிறது. ஆக உடலில் ஏற்படக்கூடிய ஒரு உபாதித்தால், ஒரு சின்ன ஒரு பாதிப்பால் உடல் முழுக்க எப்படி சோர்வு ஏற்படுகிறது, அதுபோல நீ உலகத்தில் சமூகத்திற்கு மத்தியில் இஸ்லாமியர்களாகிய நீங்கள் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் என்பதை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி அழகாக சொல்வார்கள். கட்டடத்தை போல் நீரி, ஒரு செங்கல் இன்னொரு செங்கலோடு ஒட்டி இருக்கிறது. ஒட்டலன்னு சொன்னா என்ன ஆகுங்க? என்ன ஆகும்? விழுந்துரும். எப்படி ஒரு சூழ்நிலை சொல்றாங்க, அல் புன்யான் கல் புன்யான், கட்டிடத்தை போல் நீரி, ஒரு செங்கல் இன்னொரு செங்கலோடு எப்படி ஒட்டி இணைந்திருக்கிறதோ அதுபோல நீரி என்பதை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தருவார்கள். அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் மார்க்கத்தில் பிடிப்பையும் மார்க்கத்தில் உறுதியையும் தந்தருவானாக. மார்க்கம்தான் நமக்கு வெற்றி. அல்லாஹ் ஒற்றுமையை தந்தருவானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் வாழக்கூடிய நல்ல நசீபையும் மன நிம்மதியோடு நிறைவோடு வாழும் பாக்கியத்தை அல்லாஹ் எல்லோருக்கும் தந்தருவானாக. மனைவி மக்களோடும் பெற்றோர்களோடும் ஹஜ்ஜின் நசீபையும் மாணவியின் சியாரத்தையும் அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தந்தருவானாக.